பிழையான வேதத்தை கர்த்தர் கொடுப்பாரா? உலகத்திலேயே கர்த்தருடைய கட்டளையில பிழை இருக்கு, தவறு இருக்குன்னு சொன்ன ஒரே ஆளு பவுல் தான். ஆமாங்க. இந்த உலகமே அறிந்தோ அறியாமலோ கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை தான் பின்பற்றுது இல்லையா? ஆமா. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அதுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும். இவற்றெல்லாம் உலகமே ஏற்குதே. இதாங்க நியாயப்பிரமாணம். இதான் கர்த்தருடைய கட்டளை. இதை வேணான்னு சொல்றாரு பவுல். இதுல பிழை இருக்குன்னு சொல்றாரு பவுல். இதைத்தான் பாவம்னு சொல்றாரு பவுல். இதுல இருந்து தான் விடுதலை வேணுமா? நியாயப்பிரமாணத்தையே பாவம் அப்படின்னு சொன்னா அப்ப எதுங்க புண்ணியம்? நியாயப்பிரமாணத்தை பிழைன்னு சொன்னா அப்ப எது சரி? எதை பின்பற்ற சொல்றாரு பவுல்? அதுக்கு பதிலாக தாங்க ஆவியின் பிரமாணத்தை ஃபாலோ பண்ண சொல்றாரு பவுல். கர்த்தர் கொடுத்த வாழ்வியல் சட்டங்களாகிய நியாய பிரமாணத்துல பிழை இருக்கு, அதனால அதை உதறி தள்ளிட்டு கர்த்தருடைய கட்டளைகளுக்கு எதிராக பவுல் கொண்டு வந்தார் இல்லையா? அதுக்கு பேர் தான் ஆவியின் பிரமாணம். ஆவியின் பிரமாணம் பவுலால் உருவாக்கப்பட்ட கொள்கை. நிச்சயமா. அதாவது இந்த உலகத்திலேயே கர்த்தரையே எதிர்த்து அவர் கொடுத்த அந்த வாழ்வியல் சட்டங்களான நியாயப்பிரமாணத்தையே தவறுன்னு சொல்லிட்டு அந்த நியாயப்பிரமாணத்துக்கு பதிலா பவுலால் கொண்டு வரப்பட்ட பிரமாணம் தான் ஆவியின் பிரமாணம். நீங்க சொன்னது போல பவுல் அவர்கள் உருவாக்கியது ஆவின் பிரமாணம் என்ற கிறிஸ்தவம் தான். இந்த கிறிஸ்தவத்தை புரியாத பல கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிறார்கள். நிச்சயமா பவுல் உருவாக்குனதே ஆவியின் பிரமாணம் தான். அதையே புரிஞ்சிக்க தெரியாதனாலதான் கிறிஸ்தவத்திலே அத்தனை பிரிவுகள் இருக்கு. நிச்சயமா நிச்சயமா.